இன்னைக்கு நாம கமரக்கட்டு செய்யலாம். நல்லா அமைச்சு போட்டா 1 கப்பு தேங்காய் சேர்ந்து வச்சுட்டேன். சட்டி அடுப்பா வைக்கிறேன். அதே கப்புல 1 கப்பு தண்ணி. நல்லா தண்ணி கொதிச்சு போச்சு. 2 கப்பு நாட்டு சக்கரை கொட்டிக்கலாம். நல்ல விலையேறு வேற தண்ணி, வெள்ளை நேரம் வேற தண்ணி மணந்து கொதிக்கணும். பாவு கெட்டி ஆகணும். 3 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் கொட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி கெட்டியா இருக்குன்னு தேங்காய் பூ கொட்டிக்கலாம். தேங்காய் பூ கொட்டிக்கலாம். தேங்காய் பூ கொட்டணும். தண்ணி விடும். மறுபடி சுண்டணும். பாவு உருண்டையாகிற மாதிரி இது தண்ணியில் போட்டோம்னா உருண்டையாகணும். இந்த மாதிரி உருண்டையாகிடுச்சு. மேலே எடுத்து கொட்டலாம். உருண்டையாகி போச்சு. ஒரு தட்டுல தேங்காய் தர எடுத்து ஊற்றிக்கலாம். இப்படி வெள்ளை மேலே வந்தால் எடுத்து ஊற்றிக்கலாம். பாரு, இதுதான் பதம். நல்லபடி ஆற பிடிச்சிக்கணும். ஆறி போயிட்டா பிடிக்க முடியாது. ஆறாவதுக்கு முன்னே பிடிச்சிக்கணும். கமரக்கட்டு முட்டாய் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சுவா. அது இருந்தா சாப்பிட்டு காட்டு. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா தான் சாப்பிடு. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன். சப்பி தான் வேணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வைங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி விளையாட பார்க்கல ஒன்று எடுத்துக்கலாம். அப்படியே வாயில் போட்டுக்கிட்டே இருக்குங்க. பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும். அப்போ எப்படி தங்குங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது என்ன கொஞ்ச நேரத்தில் வேலை. அங்கே இங்கே இந்த சவுக்காயத்தில் இருக்கிற முட்டாயெல்லாம் வாங்கி வாங்கி நம்ம பிள்ளைக்கு சப்புதுவோம். இது இந்த மாதிரி நாம் செஞ்சு வச்சா நம்மளுக்கு நல்லா சத்தாகவும் இருக்குது, நல்ல ருசியாகவும் இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா கெட்டு போகாது. ஒரு மாதத்துக்கு வேணால் வச்சுக்கலாம். சீசாவில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் போக கூட 2 எடுத்து கொடுக்கலாம். வந்தால் 2 எடுத்து கொடுக்கலாம்.